Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Tally சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் கீலாம் இருக்குது, அப்புறம் புதுசாக ஒரு Tally ஓப்பன் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி அப்பியர் ஆகும், அவங்க எப்படி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், பேக்கில் போகிறதுக்கு ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு, இன்கேஸ் நான் எப்படி Tally ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற நிறையா டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Tally ஓப்பன் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறது, எப்படி வெளியே வருது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, லெட்ஜரு, அதுக்கப்புறம் வவுச்சரு, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ மோரோவர் உங்களுக்கு வந்து நான் போடுற அப்டேட்ஸ் ஒன்றே உங்களுக்கு வரணும். சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படியே வரும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போய்ட்டு வீடியோ பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸில் Tally ERP 9 இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போதே ஷார்ட்கட் வந்து செலக்ட் பண்ணாமல் இருப்போம், அதனால் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்திருக்காது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு Tallyன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த Tally ஆப் வரும். ஸோ இதை ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து Tally ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் டைம் நம்ம வந்து Tally இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனோட தான் நான் வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷனை பிக் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி ஒர்க் இன் எஜுகேஷன் மோடில் ஃப்ரீயாக நான் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் இன் எஜுகேஷன் மோடில் நீங்கள் தாராளமாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒர்க் இன் எஜுகேஷன் மோடை கிளிக் பண்ணுறேன். ஒர்க் இன் எஜுகேஷன் மோடை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் எனக்கு வந்து இப்படி அப்பியர் ஆகிருக்கு. இப்படி தான் பொதுவாக வந்து ஸ்க்ரீன் அப்பியர் ஆமான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து Tally சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரலையே, வேறு ஸ்க்ரீன் வந்திருக்கேன்னா எந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி இன்ஃபோ கேட்கும். Tallyயில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் தான் நீங்கள் வந்து என்டர் பண்ண போகிறீங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன கம்பெனின்றதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது இல்லாமல் Tallyயில் நீங்கள் போய்ட்டு எதுவுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது தான் கேட்டிருக்கும். ஸோ கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Tallyயில் எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே என்டர் ஆனோடனே ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளே அடுத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று மவுஸ் மூலிமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏரோ மார்க் இருக்குல்ல, டவுன் ஏரோ அப் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அழகாக இந்த மாதிரி நேவிகேட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளே நேவிகேட் பண்ணும்போது நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு போல்டாக இருக்குது, எல்லு போல்டாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அதேமாரி க்ரியேட்டில் சி ரெட் கலரில் இருக்குது, பேக்கப்பில் பி ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து மவுஸ் பாயிண்டரை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு செலக்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. அப்படி இல்லைனா வந்து ஏரோ மார்க்கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு என்ட்ரு எடுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும், செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே க்ரீன் கலர் இருக்குதா, அந்த ஆப்ஷன் கிட்டே வைக்கும்போது ரெட் கலர் இருக்கா, ஸோ அந்த லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். எஸ்ஸை செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கம்பெனிக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் கம்பெனிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டேன், என்ட்ரு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கனால அங்கே ஒரு ஆப்ஷன் கிடச்சி. இப்போ 2-3 கம்பெனினா 2-3 ஆப்ஷன்ஸ் காட்டிருக்கும். நீங்கள் அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கேட்வே ஆஃப் Tally. கேட்வே ஆஃப் Tallyனா என்னென்னா, அக்கௌண்டிங்கில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனே மாஸ்டர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபோ, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோவில் நீங்கள் வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. குரூப் க்ரியேட் பண்ணுறதுலாம் அதில் இருக்கும். வவுச்சர் சம்மந்தப்பட்டது எல்லாமே டிரான்சாக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ், நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எடுக்கணும், ஸ்டாக் மெமரி, ரேஷியோ அனலைசிஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பார்க்கலாம். டிஸ்பிளேயில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டேன். இப்போ நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பேக்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணிட்டாலுமே எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயங்களில் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குவிட் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக சென்டரில் இந்த மாதிரி குவிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா Tally சாஃப்ட்வேரே க்ளோஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை ரைட் சைடில் இந்த இடத்துல சின்னதாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நான் இது உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். கரண்ட் ஸ்க்ரீனை மட்டும் எனக்கு க்ளோஸ் பண்ணணும். எஸ்கேப் எடுத்தும் போது எனக்கு வந்து ஸ்மாலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுனா இப்படி வரும். மெயினாக உங்கள் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன் மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஸுக்கு என்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஒய் பெரியஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஆமாம் நான் குவிட் பண்ணுறேன் அர்த்தம். நோனா எஸ்கேப் எடுத்துக்கலாம், இல்லை என்ன எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பேக்கில் போகிறதுக்கு நான் எஸ்கேப் கொடுத்துட்டு நான் பேக்கில் வந்துட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டேலி உள்ளே என்டர் ஆகிறதுக்கு டவுன் ஏர் அப் ஏர் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த பர்டிகுலராக அது ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை செலக்ட் பண்ணி ஷார்ட்கட்டாக கீபோர்டில் ஜஸ்ட் இப்போ வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்னு செலக்ட் ஆகிருக்குல்ல, அதில் வி மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இல்லைனா வந்து டவுன் ஏர் அப் ஏரை வச்சுட்டு அந்த ஆப்ஷன் என்டர் பண்ணி உள்ள போகும். மவுஸ் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், டாப்பில் வந்து டேலி ஷாப்புக்கு போட்டு எஸ்ன்னு போட்டிருக்கோம். இங்கே இருக்கிறத எஸ்ஸும் அந்த எஸ்ஸும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது கீழே 2 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்போ 2 அண்டர்லைன் பண்ணியிருந்தால் என்ன ஆப்ஷன்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு எஸ் அழுத்தணும்னு அர்த்தம். இதுவே வந்து கீழே வந்து ஒரு அண்டர்லைன் இருந்துச்சுன்னா ஆல்ட் அழுத்திக்கிட்டு ஜி அழுத்தணும்னு ஆப்ஷன். ஓகேயா, அப்போ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா இப்போ லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ மவுஸ் பாயிண்டர் எங்கேயோ வச்சுருக்கேன். இப்போ லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணால் ஒன்று மவுஸ் செட் வந்து கிளிக் பண்ணணும். அப்படிலாம் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட் அழுத்திக்கிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கான்ஃபிகரேஷன் வந்துச்சு. இதுலேருந்து பேக்கில் போகிறதுக்கு நான் எஸ்கேப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீபோர்டு இருக்குது, ஆல்ட் அழுத்திக்கிட்டு கே அழுத்தினா கீபோர்டு ஆப்ஷன் வரும் எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சென்டர், இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டுக்கும் கண்ட்ரோல் சென்டருக்கும் ஒரே ஷார்ட்கட் தான், கே தான் இருக்குது. என்ன ஒன்று கீழே ஒரு லைன் 2 லைன் இருக்குது, இங்கே வந்து 2 லைன் இருக்குது. ஒரு லைன்னா நான் என்ன சொன்னால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்க, 2 லைன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மற்ற கான்ஃபிகரேஷன் வந்துருக்கும், கண்ட்ரோல் சென்டர் கான்ஃபிகரேஷன் வந்திருக்கும். சிம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் தர்றதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் இருக்கிற கீவேர்ட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் டேலியில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த கீவேர்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மவுஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அக்கௌண்டிங் இன்ஃபோவில் போனோன்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மாஸ்டரில் இருக்க அக்கௌண்ட் இன்ஃபோ போனோன்னா நான் கீபோர்ட்லாம் செலக்ட் பண்ணாமல் ஏ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் போய்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை ப்ரெஸ் பண்ணால் லெஜருக்குள்ளே போகும். ஸோ சிம்பிளாக நான் வந்து லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு சி எழுதிப்பேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகிறதுனால உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனால ஏஎல்சின்னு சொன்னேன். அடுத்த வாட்டி ஏஎல்சி டக்குன்னு எடுத்தோன்னா எனக்கு டக்குன்னு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே வரலாம். அப்படி இல்லை நான் பேக்லேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து லெஜர் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபோ உள்ளே போகிறேன், எல்லுக்குள்ளே போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் அப்பியர் ஆகுதோ அந்த ஷார்ட்கட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்க்ரீனில் இப்போதைக்கு கரண்ட் ஸ்க்ரீனில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் எல் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா லெஜர் உள்ளே போயிட்டேன். ஸோ சி கிரியேட் பண்ணுறது மூலிமா நான் லெஜர் உள்ளே போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் புதுசாக ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லெஜரில் எனக்கு வந்து குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு ஜி எடுத்தனா அந்த குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதுவே நான் இப்போ பேக்கில் வரேன். இப்போ பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் இங்கே இருக்காது. அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் இருக்கும்பொழுது அந்த இடத்துல அப்பியர் ஆகக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதனால் அது தெரிஞ்சுக்கணும். பேக்கில் போகிறதுக்கு எஸ்கேப் எடுத்துக்கணும், ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு என்டர் எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் நம்ம வந்து எப்படி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.